ஹலோ ஆல். நான் என்எம் சிரஞ்சித். இன்னைக்கு திருக்குறள்ல 13வது அதிகாரம் அடக்கமுடைமை. அந்த அதிகாரத்தை தான் பார்க்க போறோம். இந்த அதிகாரத்துல அடங்கி இருந்தா என்ன நன்மை, அடங்காம இருந்தா என்ன தீமை வரும் அப்படின்றது தான் 10 குறள்ல அழகா திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஸோ எப்படி அடங்கி இருக்கலான்றத பார்ப்போம். அறத்துப்பால் இல்லறையியல்ல 13வது அதிகாரம் அடக்கமுடைமை. முதல் குறள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு குறள் தான். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். குறள்லயே பொருள் இருக்கு. அதாவது அமரர்னா யாரு? சாகா வரம் பெற்றவங்க. அதாவது அமரருக்கு கடவுள்னும் ஒரு பொருள் இருக்கு. ஸோ அடங்கி இருந்தா இறைவன் அடி போய் சேரலாம், இறைவனிடம் போய் சேரலாம். அடங்காம இருந்தா ஆறிருள் உய்த்துவிடும். ஸோ ஒரு டார்க்னஸ்ல சூழ்ந்துருவ அப்படின்றதா குறள்லயே பொருளா இருக்கு. இருப்பினும் நம்ம பொருளை பார்ப்போம். அடக்கமானது அதனை உடையவனை அமரருள் சேர்த்து வைக்கும், அடங்காமையோ பேரிருள் ஆகிய நரகிற் சேர்த்து விடும். ஒருத்தன் அடங்கி இருக்கானா அவனை அந்த அடக்கம் சொர்க்கத்துல சேர்க்கும். அப்படி அவன் அடங்காம இருந்தானா இருள் சூழ்ந்த நரகத்துல சேர்த்துரும் அப்படின்றது தான் இந்த குறளின் பொருளா இருக்கு. நம்ம நாமக்கல் கவிஞர் உரையும் பார்ப்போம். அடக்கமுடைமை என்ற நற்குணம் ஒருவனுக்கு யாரும் வணங்கும்படியான தெய்வத்தன்மையை உண்டாக்கும். அடங்காமை என்ற கெட்ட குணம் ஒருவனை அவன் இருப்பதை கூட யாரும் அறிய முடியாத அந்தகாரமான இருளில் தள்ளிவிடும். ஒருத்தன் அடக்கம் என்ற ஒரு நற்குணத்தை நல்ல குணத்தை வச்சு இருந்தானாம், அவனை தெய்வத்தன்மையோட பார்ப்பாங்க. அவன் வந்துட்டு தெய்வத்தை போல இருப்பான், அடங்கி இருக்கவன். அப்படி அடங்காம ஒரு கெட்ட குணம் வச்சிருக்கவன், அடங்காமை அப்படின்றது ஒரு தீய குணம். அந்த கெட்ட குணத்தை ஒருத்தன் வச்சிருக்கானா அவன் இருக்கிறான்றதே யாருக்கும் தெரியாத மாதிரி. ஹீ இஸ் அ நான் எக்ஸிஸ்டன்ஸ். அவன் வந்துட்டு இருக்கிறதே தெரியாத மாதிரி இருளில் தள்ளிடும். ஒருத்தன் அடங்காம இருக்கானா அவனை யாரும் கண்டுக்காம போயிடுவாங்க. அவன் ஒருத்தன் உயிரோடு இருந்தாலுமே அவன் இல்லாத மாதிரி தான் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான இருளில் தள்ளிடும் அடங்காமை. அடுத்த குறள். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம், அதனினோங் இல்லை உயிர்க்கு. பொருள். அடக்கத்தை செல்வமாக பேணி காத்து வருக, உயிருக்கு ஆக்கம் தருவது அதனினும் மேம்பட்ட செல்வம் பிற யாதும் இல்லை. அதாவது பொன் பொருள் சேர்க்கிற செல்வத்தை விட அடக்கம் என்ற செல்வத்தை பேணி காத்து வருக, அதை கஷ்டப்பட்டு எப்படியாவது காப்பாத்து, அடங்கியே இரு. அப்படி அடக்கத்தை காப்பாத்தினா அதை விட உயிருக்கு நன்மை செய்யற செல்வம் வேற எதுவுமே கிடையாதுன்றதுதான் இந்த குறளின் பொருளா இருக்கு. அதனால் அடக்கமுடைமை என்னும் குணத்தை செல்வமாக பாதுகாக்க வேண்டும். மனிதனுக்கு அதைவிட வல்லமை தருவது வேறில்லை. அடக்கமா அடங்கி இருந்தா மனிதனுக்கு அதை விட பெரிய வல்லமை தருவது வேற எதுவுமே இல்லை. அதுவே உயிருக்கு உதவியாகவும் இருக்கும். அதுவே பெரும் செல்வம். அடக்கம்தான் பெரும் செல்வம். ஸோ அடக்கமுடைமை அனைவருக்கும் தேவை. அடங்காம இருக்காதீங்க. அடுத்த குறள். செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின். பொருள். அறிய வேண்டுவன அறிந்து நல்வழியிலே அடக்கத்தோடு நடக்கும் பண்பை பெற்றால் அதன் செறிவை அறிந்து மேன்மையும் உண்டாகும். ஒருத்தன் அடக்கமா அடங்கி மட்டுமே இருக்கணும்னு இல்லை, அவன் தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சு, அறிஞ்சுக்க வேண்டியதை அறிஞ்சு, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நல்ல வழியில நடக்கிற ஒரு பண்பு, அந்த கேரக்டர் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு நன்மை செய்யும்னா, அவன் எந்த அளவுக்கு அடக்கத்தோட இருக்கான், அவன் எந்த அளவுக்கு நல்ல வழியிலே நடக்கிறான், தீய வழியில போகாம அப்படின்ற எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு அவனுக்கு நன்மை வரும். அதுதான் இந்த குறளின் பொருளா இருக்கு. அடக்கமுடைமை என்பது ஒன்றும் அறியாதவனாக அடங்கி இருப்பதல்ல, கற்க வேண்டியதை கற்று அறிய வேண்டியதை அறிந்து அக்கல்வி அறிவின் நெறியில் அடக்கமுள்ளவனாக இருந்தால் அந்த அடக்கம் எவ்வளவு மிகுந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு சிறப்புண்டாகும். கல்வின்றது ஒரு மனிதனை நல்ல வழியில நடத்துறதுக்கு பேர் தான் கல்வி. நம்ம ஊர்ல இப்போ மார்க்ஸ் பேஸ்டா இருக்கு, அது கல்வி கிடையாது. ஒரு கல்வி ஒரு மனிதனை சிறந்த மனிதனை மாத்துறது தான் கல்வி. ஸோ அந்த கல்வி அறிவோட அடக்கமும் இருந்து அவன் நல்ல வழியில நடந்தானா அவனுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்கும். அவன் எவ்வளோ கல்வி அறிவு வச்சிருந்தாலும் அவன் நிறைய படிச்சு அவன் நிறைய கத்துக்கிட்டு அடக்கத்தோட இருந்தானா அவன் எந்த அளவுக்கு அடக்கமா இருக்கானோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். நல்லதே திருப்பி ரிட்டர்ன் வரும். அதுதான் இந்த குறளின் பொருள். அடுத்த குறள். நிலையில் தெரியாது அடங்கியான், தோற்றம் மலையினும் மானப் பெரிது. பொருள். தன் நிலையிலிருந்து பிரிந்து போகாமல் அடங்கி இருப்பவனின் தோற்றமானது மலையைக் காட்டிலும் மிக பெரிதான உயர்வு உள்ளதாகும். வாழ்க்கைனா 1000 துன்பம் இருக்கும். அப்படி துன்பம் வர வேலையில தன் நெறியிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம்.
இந்த ஒரு சிலர்லாம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீக் மெயின்டெயின் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒருத்தருக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது. இத கோடி ரூவா குடுத்தாலும் நான் இத பண்ண மாட்டேன் அப்படின்ற மாரி ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் பண்ணாம இருப்பாங்க. அதுபோல அவங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை, தனி நெறி இருக்கும். அந்த நெறிய தவறாம அடங்கி இருக்கிறது தான் அடக்கம். அப்படி அவனுக்கு எவ்வளோ நல்லது நடந்தாலும், அவனோட கொள்கையிலேருந்து தவறாம அடங்கி இருக்கிறான் அப்படின்னா, அவனோட கேரக்டர் வந்துட்டு மலையைப் போல அசைக்க முடியாதது. அவனோட பண்பு மலைய விட பெருசுன்றாங்க. அடங்கி இருப்பதென்றால், தன்னுடைய கொள்கையை விட்டுவிடாமல், பிறரிடம் தனிவாக பேசி அடங்கி நடந்து கொள்ளுகிறவனுடைய புகழ், மலையை விட மிகப் பெரிதான தோற்றம் உண்டாக்கும். ஒருவனுடைய புகழ் மலைய விட பெருசா இருக்கணும்னா, அவனோட கொள்கையை தவறாமல், மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பணிஞ்சு, தனிவா பேசினா, அது அடக்கம். அப்படி இருக்கவனோட அடக்கம் மலைய விட பெருசு. ஸோ, அடங்கி நமக்குன்னு இருக்கிற கொள்கையில இருந்து தவறி போகாம, நாவை அடக்கி பேசி, தனிவா பேசி, மத்தவங்க கிட்ட மதிச்சு பேசி நடந்து வந்தால், நம்மளுடைய கேரக்டரும் மலைய விட பெருசா இருக்கும். நமக்கும் புகழ் வந்து சேரும். அடுத்த குறள். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. பொருள் எனக்கு புரியுது. இருந்தாலும் பணிவாக நடத்தல் என்பது எல்லார்க்கும் நன்மையானதாகும். அவருள்ளும் செல்வர்க்கு அதுவும் ஒரு செல்வத்தைப் போன்ற சிறப்பினதே ஆகும். பணிவா அடக்கத்தோட நடக்கிறது எல்லாருக்குமே நன்மை அளிக்கும். யாராச்சும் ஒருத்தர் ஒரு குரூப்ல டூப் மாரி 10 பேர்ல ஒருத்தன் அடங்காம இருந்தானா, அந்த 9 பேருமே அவன ஒரு மாரி தான் பார்ப்பாங்க. அவன தள்ளி விட தான் பார்ப்பாங்க. அந்த மாரி 10 பேருமே அடக்கமா இருந்தா பீஸ்ஃபுல்லா போவும். ஸோ, அதனால எல்லாருமே அடக்கத்தோட பணிவா இருந்தா நன்மை உண்டாகும். அதுலயும் வந்துட்டு பணக்காரங்க இருக்காங்கல்ல, செல்வந்தர்கள். அவங்க அடக்கத்தோட இருந்தா, என்கிட்ட பணம் இருக்குதுன்னு ஆடாம, அடங்கி இருந்தா, அந்த செல்வர்க்கே செல்வம். அதாவது அவன் எவ்வளோ கோடி சொத்து சேர்த்திருந்தாலும், அத விட பெரும் செல்வம் அந்த அடக்கம். ஸோ, செல்வத்திலயும் இன்னும் சிறந்த செல்வம், செல்வர்க்கு அடக்கம். அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த அடக்கம் செல்வம் உடையவர்களிடமும் இருந்தால், பிறரிடத்தில் பணிவாக அடங்கி நடப்பது எல்லாருக்கும் நல்லதுதான். ஆனாலும், செல்வம் உள்ளவர்களிடத்தில் அந்த பணிவான அடக்கம் அமையுமானால், அது செல்வத்தோடு செல்வம் சேர்ந்தது போலாகும். ஏற்கனவே ஒருத்தன் சேர்த்து வச்ச பல கோடி சொத்தோட, இன்னும் பல கோடி சொத்து சேர்த்து வச்ச மாரி இருக்கிறது தான் அடக்கம். ஒரு செல்வந்தர் வந்துட்டு ரொம்ப ஆடாம, என்கிட்ட காசு இருக்குதுன்னு ரொம்ப ஆடாம, ஒரு திமிரோட நடந்துக்காம, அடக்கமா, அடங்கி, பணிவா எல்லாரோடையும், நீ ஏழையா இருந்தாலும் நான் உன்கிட்ட பணிந்து, பணிவா பேசுவேன். நீயும் என்னோட சமம் தான் அப்படின்னு ஈக்குவலைஸ் பண்ணி பார்த்து, பணிவா அடங்கி நடந்தான்னா, அவன் ஏற்கனவே வச்சிருக்க சொத்த விட சிறந்த சொத்து அந்த அடக்கம் தான். அடுத்த குறள். ஒருமையுள் ஆமைபோல் ஐந்தடக்கல் ஆற்றின், எழுமையும் ஏமாப்பு உடைத்து. பொருள். ஆமையைப் போல ஐம்பொறிகளையும் இந்த ஒரு பிறப்பிலே அடக்கிக் கொள்ளுதலில் வல்லவனானால், அதனால் எழுமையும் பாதுகாப்பு உண்டு. நான் இதுக்கு முன்னாடியே எப்பயோ ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஐம்புலன்கள் அப்படின்னா, பார்வை, நுகர்தல், நா, செவி, உணர்தல். டச்சிங் சென்ஸ். ஸோ, பார்க்கறது ஒரு சென்ஸு, ஸ்மெல்லு ஒரு சென்ஸு, நாக்கு சுவை அது ஒரு சென்ஸு, அப்புறம் செவி கேட்கிறது ஒரு சென்ஸு, அப்புறம் டச்சிங் அந்த சென்ஸ். ஸோ, இதுதான் ஐம்புலன். அந்த ஐம்புலன்களும் ஆமை போல அடக்கிறது. ஆமைக்கு என்ன ஒரு ஐம்புலன் அப்படின்னா, அது 4 கால்கள், 1 தலை. அதுதான் ஐம்புலன்கள்னு ஆமைய குறிப்பிடுறாரு. ஸோ, எல்லாத்தையும் அந்த ஓட்டுக்குள்ள அடக்கிக்கும். ஏதாச்சும் அதுக்கு ஒரு டேஞ்சர் வருது அப்படின்னா, ஆமை வந்துட்டு ஓட்டுக்குள்ள போயிரும். அதோட 4 காலும் உள்ள போயிரும். அதோட தலையும் உள்ள போயிரும். அதுபோல ஐம்புலன்கள் ஆகிய மனிதர்களுக்கு 5யும் அடக்கிட்டு இருந்தா, இந்த ஜென்மத்திலேயே அத அடக்குனா, அடுத்த 7 ஜென்மத்துக்கும் பாதுகாப்பு நல்லது. தம்முடைய 5 புலன்களிலும் அடக்கமுடையவர்களாக இருப்பதே சிறந்த அடக்கமுடைமை ஆகும். ஆமையானது தன்னுடைய 4 கால்கள், தலை ஆகிய 5யும் தன் இச்சைப்படி தன் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்வதைப் போல், மனிதன் தன் 5 ஆசைகளையும் ஒரு பிறவியில் அடக்கியாள முடியுமானால், அது பின்வரும் 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பளிக்கும். ஸோ, அதேதான். ஆமை எப்படி அதோட தலை, கால்கள தன் இச்சைப்படி, அதுக்கு எப்ப வேணுமோ அது மூடிக்கும். அது வந்துட்டு இந்த டைம்ல தான் மூடும் அப்படின்றது இல்ல. அதுக்கு எப்ப வேணுமோ அது தலைய வெளிய நீட்டும். அதுக்கு எப்ப வேணுமோ அதோட தலைய உள்ள இழுத்துக்க முடியும். ஸோ, அந்த மாரி மனுஷங்களுக்கும் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். இன்னும் உனக்கு எப்போலாம் ஆசைகள் அதிகமா வருதோ, அதெல்லாம் அடக்கணும். ஐம்புலன்களையும் அடக்கணும். அப்படி அடக்கி இந்த ஜென்மத்தில ஐம்புலன்களையும் அடக்கி உன்னால இருக்கும் முடியும் அப்படின்னா, அடுத்த 7 பிறவிக்கும் அது நல்லது, பாதுகாப்பு அளிக்கும். நீ அடுத்த 7 பிறவிய பத்தி நீ கவலையே பட தேவையில்ல. இந்த ஜென்மத்தில நீ மனிதனா பிறந்திருக்கியா? ஸோ, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி இருந்து பாரு. அடுத்த 7 பிறவிக்கும் நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டா இருங்க.
நக்கல்யா அவனுக்கு. அடுத்த குறள். இதுவும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு குறள். எல்லாருக்குமே தெரிஞ்ச குறள். "யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப் பட்டு." பொருளும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பொருள் சொல்றேன். "எவற்றை காக்காதவராயினும் தன் நாவை தவறாமல் காக்க வேண்டும். காக்கத் தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பமடைவர்." எல்லாராலயும் இப்போ ஐம்புலன்கள்ல எல்லாத்தையும் அடக்க முடியுது. தனக்கு வந்துட்டு இப்போலாம் ரீல்ஸ் பார்த்தா இந்த இடத்துக்கு போகணும்னு தோணும். அதனால அந்த ரீல்ஸே பார்க்காம விட்டுருவாங்க. ஸோ கண்ணுக்கு ஒரு ஷட்டர் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கிரேவிங்ஸ் வரும். திடீர்னு சமோசா ஸ்மெல் வரும், இல்ல சிக்கன் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்ல வந்துட்டு அடக்கிட்டு, ஐயோ! நான் டயட்ல இருக்கேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் அடக்கிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு கேட்கும். ஐயோ! இந்த கருமத்தெல்லாம் நான் கேட்கக்கூடாதுன்னு இருக்கேன்னு மூடிக்கலாம். பட் யாராலயுமே வாய கண்ட்ரோல் பண்ண முடியல. சாப்பிடுறதுல இல்ல, பேசுறதுல. ஈவன் நானும் தான். இப்போ ஏதாச்சும் ஒண்ணு வாய் தவறி சொல்லிடுவோம். நமக்கு வந்துட்டு நம்மள சுத்தி 1000 கஷ்டம் நடக்குதுன்னா, அந்த 1000த்துல 999 கஷ்டம் நம்ம பேசுற பேச்சுனால தான் இருக்கும். நம்ம வாங்குற அடி நம்ம வாயால தான். வேற எதனாலயுமே இல்ல. ஸோ, உன்னால எத அடக்க முடியலனாலும், அத அடக்கிக்கோ. பட் நம்ம இப்ப இருக்கிற டைம்ல எல்லாத்தையும் அடக்கிட்டு, நாவ அடக்க முடியல. ஆனா திருவள்ளுவர் வந்துட்டு, "தம்பி நீ கண்ண கூட அடக்காத, மூக்கு, காது எதையுமே அடக்க முடியலனாலும், ஜஸ்ட் வாய அடக்கிக்கோன்றாரு." ஆனா நம்ம வாய தவிர எல்லாத்தையும் அடக்க ட்ரை பண்றோம். அதுதான் இப்ப பிரச்சனை. ஸோ பேசுறப்போ என்ன வார்த்தை பேசுறோம்? எதுக்காக பேசுறோம்? ஏன் பேசுறோம்? தெரிஞ்சு பேசி, அறிந்து பேசி, மத்தவர்களோட மனத புண்படுத்தாம பேசுங்க. அது வந்துட்டு நம்ம வாழ்க்கைக்கு நல்லது. 5 புலன்களில் மற்ற எதை அடக்காவிட்டாலும், நாக்கை அடக்கி ஆள வேண்டும். நாக்கை அடக்கி பேசாவிட்டால் சொல் குற்றம் ஏற்பட்டு துன்பப்பட நேரும். அதேதான். நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் வாய் தான். வாய அடக்கு. அதாவது பேசுறதுனால சில நன்மையும் இருக்குது. எந்த ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்க்க முடியாததுன்னு இல்ல. ஸோ பேசுனா பிரச்சனையும் தீரும். ஆனா சொல் குற்றம். பேசுறப்போ தவறுதலா ஒரு வார்த்தைய விட்டுட்டா, தெரியாம ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா தேன் மாரி இருக்கும். திடீர்னு ஒரு முள்ளு சொருவுன மாரி, அம் ஒரு வார்த்தை மட்டும் மோசமா இருந்துரும். அவங்க அந்த பெரிய சென்டென்ஸ் பார்க்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு வார்த்தை வந்துட்டு சுருக்குன்னு இருக்கும். ஸோ அந்த மாரி வார்த்தைகள்லாம் மத்தவங்க மனசு புண்படுத்துற மாரி இருக்கும். ஸோ பேசுறப்ப பார்த்து பேசணும். அது வந்துட்டு சொல் குற்றத்த உண்டாக்கிடும். திடீர்னு நீ நல்லது தான் சொல்லுவ. திடீர்னு ஒரு வார்த்தை ஒரு மாரி சொல்லிட்டன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாரி கஷ்டமாயிடும். அவ்வளோ நேரம் பேசினதே வேஸ்ட்டுன்ற மாரி. ஸோ சொல் குற்றம் ஏற்படாமல், மத்தவங்களுக்கும் புரியிற மாரி, நீ என்ன சொல்ல வர, என்ன கன்வே பண்றன்றத மனசுல இருந்து பேசி, சொற்களை பார்த்து யோசிச்சு பேசினா நல்லது. அடுத்த குறள். "ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும்." பொருள்: தீய சொற்களாலே வந்தடைந்த பொருளாகிய நன்மை ஒன்றாயினும் ஒருவனிடம் இருந்தாலும் அதனால் எல்லா நன்மையுமே இல்லாமற் போய்விடும். ஒருத்தன் தீய சொற்களே சொல்லி, அதாவது கெட்ட வார்த்தைன்னு இல்ல, தவறான வார்த்தைகளா சொல்லி, பொய் பேசி, அதனால வர செல்வம் ஒருத்தனுக்கு வருது அப்படின்னா, அந்த பொருளால வந்த நன்மைய தவிர, வேற எந்த நன்மையும் அவனுக்கு இருக்காது. அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்லது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கெட்டது, தப்பான வார்த்தைய சொல்லி அவனுக்கு ஒரு காசு வருது அப்படின்னா, அந்த காசுனால அவனுக்கு இன்பம் இருக்கும் அப்போதைக்கு. ஆனா, அவன சுத்தி ஆல்ரெடி இன்பமா இருந்துச்சுல்ல, அந்த இன்பம் எல்லாமே போயிடும். துன்பம் மட்டும் தான் இருக்கும். அந்த காசு அவன் கையில இருக்கிற வரைக்கும் தான். அதாவது அதுவுமே போயிரும். அதுதான் இந்த குறளின் பொருளா இருக்கு. ஸோ, ஒரு கெட்டத சொல்லி, பொய் சொல்லி வர காசு அப்போதைக்கு சந்தோஷம் தருமே தவிர, வாழ்க்கை முழுக்க துன்பத்த தான் தரும். ஏனென்றால், பேசுவதில் ஒரு சொல்லானாலும் கெட்ட அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துவிட்டால், காரியமும் கெட்டு அடக்கமுடைமையும் கெட்டுப் போகும். நான் சொன்னேன்ல, பேசுறப்போ ஒரு சொல், ஏதாச்சும் ஒரு வார்த்தை திடீர்னு மத்தவங்களுக்கு சுருக்குன்னு தைக்கிற மாரி இருக்கும். இப்போ எல்லாருக்குமே ஒரே மாரி, நம்மள மாரியே எல்லாருமே மைண்ட் செட் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். அதனால தான் டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங்ஸா டிஃப்ரெண்ட் பாடிஸ்ல இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாரி மைண்ட் செட் இருக்காது. எல்லாரும் ஒரே மாரி எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி அவங்க வந்துட்டு நம்ம பேசுற வார்த்தை நல்லா பேசிட்டு இருப்போம். திடீர்னு ஏதாச்சும் ஒரு வார்த்தை திடீர்னு அவங்களுக்கு ஒரு மாரி அ கஷ்டம் குடுக்குற மாரி ஆயிருச்சுன்னா, அது அவங்களுக்கு கஷ்டம் அளிக்கும். அது நமக்குமே கஷ்டம் அளிக்கும். அவங்க வந்துட்டு நம்ம மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி வச்சுருவாங்க. என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாரி. ஸோ பேசுறப்போ பார்த்து பேசுறது நல்லது. அப்படி பொய் சொல்லி வர, இல்ல தீய சொல் சொல்லி வர செல்வம் அப்போதைக்கு சந்தோஷமா இருக்குமே தவிர, துன்பத்த மட்டுமே உண்டாக்கக்கூடியது தான் அந்த மாரி தீய சொல் சொல்லி வர பணமும், காசும், பொருளும். தப்பான வார்த்தை சொல்லிட்டா, அதனால அடக்கமும் கெட்டு போவும். நமக்குன்னு இருந்த கேரக்டருமே அது உடைச்சுரும். இவன் இந்த மாரி ஒரு கேரக்டரா? இவன் மனசுல வச்சு தான் பேசுறான் அப்படின்ற மாரி வந்துரும். ஸோ பேசுறப்போ அடக்கி பேசணும். என்ன பேசுறோம்னு பார்த்து பேசணும். இந்த அதிகாரம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே தேவையான ஒரு அதிகாரம். ஏன்னா நானு கோவத்துல நெறைய வார்த்தை விட்டுடுவேன். ஆனா அது எல்லாருமே
மத்தவங்க கிட்ட நம்ம கோவப்பட மாட்டோம். ஒரு 3 பெர்சனோ, இல்ல 4த் பெர்சனோ யாரோ தெரியாதவங்க கிட்டலாம் கோவப்பட மாட்டோம். நமக்கு சுத்தி இருக்கிறாங்கல்ல, நம்ம கிட்ட தெரிஞ்சவங்க, அப்பா, அம்மா, கூட இருக்கிறவங்க, ரொம்ப நெருங்குன ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட தான் நம்ம கோவப்படுவோம். நம்ம கிட்ட தான் அவங்க கிட்ட தான் நம்மளோட ட்ரூ நேச்சர், நம்மளோட ட்ரூ ஃபேஸ் காட்டுவோம். புண்படுத்துற மாரி நெறைய பேசிருவோம். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப தேவையான ஒரு அதிகாரம் தான். பார்த்து பேசணும்னு தெரிஞ்சுக்க. ஆனாலும் இப்போ பேசவும், கேட்கவும் நல்லா இருக்குமே தவிர, இயல்புல டக்குனு வராது. அது வந்துட்டு புத்தர் மாரி ஒரு மனநிலையில இருந்து, மைண்ட காம் பண்ணி, பீஸ்ஃபுல்லா இருந்து, அதுக்கப்புறம் தான் பேசத் தொடங்கணும். அது வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். அடுத்த குறள், இதுவும் நமக்கு தெரிஞ்ச குறள் தான். ஸோ, "தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினார் சுட்ட வடு." பொருளும் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த மாரி தான். பொருள்: தீயினாலே சுடப்பட்ட புண் உள்ளே ஆறிவிடும். ஆனால் நாவினாலே சுட்ட வடுவானது உள்ளத்தில் ஒருபோதும் மறையவே மறையாது. தீக்காயம் வெளிய தழும்பா இருக்கும். உள்ள ஆறிடும். ஆனா, நம்ப ஒருத்தர இன்டென்ஷனலாவோ, அன்இன்டென்ஷனலாவோ தெரியாம ஒரு வார்த்தைய சொல்லி அவங்கள திட்டிட்டோம் அப்டின்னா, வெளிய அந்த ஃபீலிங்ஸ் தெரியாது. அவங்க மூஞ்சில கூட காட்ட மாட்டாங்க. ஆனா, அவங்க மனசுல அது எப்பயுமே இருக்கும். அதுதான் திருவள்ளுவர், "நெருப்புல சுடுறப்போ உள்ள ஆறிடும். ஆனா வெளிய ஆறாது. அது தழும்பா இருக்கும்." திருவள்ளுவர் இஸ் எ ஜீனியஸ்ன்னு நான் எப்பயுமே சொல்லுவேன். இதுவே ஒரு கீறலோ, இல்ல கத்தியால பட்ட காயமோ மேல ஆறிடும். சிலது மறஞ்சு போயிரும். ஆனா தீயில பட்டது, அது தழும்பா தான் இருக்கும். அதனால அழகா எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. "தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே." ஸோ தீயில சுட்ட புண்ணு வந்துட்டு உள்ள ஆறிடும். ஆனா வெளிய ஆறாது. தழும்பா இருக்கும். அதுபோல தான் வார்த்தையும், நம்ம பேசுற சொற்களும். நம்ம தவறா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டா, ஆறுன மாரி தெரிஞ்சாலும், அது வந்துட்டு தழும்பா அவங்க மனசுக்குள்ள இருக்கும். அப்படின்றது தான் அழகா சொல்லியிருக்காரு. "சொல் குற்றம் ஒருவரை புண்படுத்தி விடலாம். அப்படியானால், தீயினால் சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தழும்பு நிலைத்து விட்டாலும் உள்ளே ஆறிப்போகும். ஆனால் வாயினால் சுடப்பட்டு உண்டான புண் வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளத்தில் ஆறாமல் இருந்து கொண்டே துன்பம் உண்டாக்கும்." அதாவது நம்ம சொல்ற வார்த்தைக்கு பவர பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி சொல்லிடுவோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வார்த்தைய சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த சொல் கேட்டவங்க லைஃப் லாங் அது ஆறாமயே இருக்கும். அது அவங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும், உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன இப்படி சொல்ட்டாங்களே அப்படின்னு. அது வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். அது அந்த காயத்துக்கு மருந்து போட முடியாது. அதுக்கு ஆறுதலே கிடையாது. அத ஆத்தவே முடியாது. அந்த மாரி ஒரு புண் தான் நம்ம வார்த்தைக்கு இருக்கிற பவர். வேர்ட்ஸ் ஹேவ் பவர். நம்ம சொல்ற சொல் மத்தவங்கள புண்படுத்திட்டா அத ஆத்த முடியாது. கஷ்டம். அதனால நாவை அடக்கி என்ன பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுங்க. இன்க்ளூடிங் மீ எனக்கும் தான். நானும் பார்த்து பேசணும். அடுத்த குறள், அடக்கமுடைமையின் இறுதிக் குறள். "கதங்காத்துக் கற்றடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து." பொருள்: சினத்தைக் காத்து கல்வி கற்று அடங்கி வாழ்தலையும் மேற்கொள்பவனின் செவ்வியை அவன் வழியில் சென்று அறமானது பார்த்திருக்கும். அதாவது ஒருத்தன் கோவத்த அடக்கி, கல்விய கற்று, அடக்கத்தோட இதுக்கப்புறம் வாழ்க்கைய நடத்தலாம். இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும். அப்படின்னு முடிவு பண்ணி, கோவத்த கண்ட்ரோல் பண்ணி, கல்விய கத்துக்கிட்டு, அடங்கி இதுக்கப்புறம் இப்படிதான் என் வாழ்க்கை அப்படின்னு போறவன் வழிய, நன்மை அப்படின்ற அறக்கடவுள், நன்மை செய்ற கடவுள் வந்துட்டு, அவனோட வழிய பார்த்துட்டு இருப்பாராம். அவனுக்கு நன்மையே நடக்கட்டும் அப்படின்னு, அவனுக்கு நல்லதே நடக்கட்டும்னு. ஸோ கோபத்த கண்ட்ரோல் பண்ணிட்டா நமக்கு பிரச்சனை இருக்காது. கல்விய கத்துக்கிட்டா எது நல்லது, எது கெட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடக்கம் அப்படின்றது இருந்தா, அவனோட வாழ்க்கையே இன்பமா இருக்கும். "நாக்கு பதற்றத்துக்கு காரணம் கோபந்தான். அதனால் கோபத்தை அடக்கப் பழகி, பேச்சில் நாவடக்கம் உடையவனாக இருந்தால், அப்படிப்பட்டவனுடைய நலத்தை அறக்கடவுள் தானாவே தன் கடமையாற் காக்கும்." நாக்கு பதற்றத்துக்கு என்ன காரணம்? திடீர்னு ஒருத்தவங்கள திட்டுறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன ரீசன்னா, நமக்கு சடனா வர ஒரு ஷார்ட் டெம்பர் தான் கோவம். திடீர்னு கோவம் வந்துட்டா என்ன பேசுறோன்னே தெரியாம ஏதாச்சும் ஒண்ணு பேசிருவோம். நம்ம வந்துட்டு யாரையாச்சும் திட்டிர்றோம், இல்ல தப்பா பேசிர்றோம் அப்டின்னா, அதுக்கு காரணம் ஷார்ட் டெம்பர். அந்த தருணத்துல வர கோவம் தான். திடீர்னு கோவத்துல என்ன பேசுறோம், ஏது பேசுறோம்னே தெரியாம, இன்டென்ஷனலாவோ, அன்இன்டென்ஷனலாவோ தெரியாம ஒருத்தர திட்டிர்றோம். தப்பா ஏதாச்சும் சொல்லிர்றோம். அப்டி சொல்றப்போ அவங்க மனசு கஷ்டப்படும். சொல்லிட்ட பிறகு நம்ம மனசும் கஷ்டப்படும். அதனால நாவ அடக்குறதுக்கு முதல்ல கோவத்த அடக்கணும். கோவத்த அடக்கிட்டா, அதுவாவே அடங்கிடும். நம்ம கோவத்துல எதுவும் பேசிட்டு கூடாது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு கோவத்த கண்ட்ரோல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதுவா நம்ம இத பேசணும், இத பேசக்கூடாதுன்னு அதுவா கண்ட்ரோல் ஆயிடும். ஸோ கோவத்த கண்ட்ரோல் பண்ண பழகிக்கணும். அதுக்கப்புறம் அதுவாவே கண்ட்ரோல் ஆயிடும். அப்படி இருக்க ஒருத்தனோட வாழ்க்கைய அறக்கடவுள், நன்மை செய்ற கடவுளே நன்மை நலமே உண்டாகட்டும் அப்படின்னு அவரு வாழ்த்தி வழி அனுப்பி வைப்பார்.
பத்திரமா போப்பா நல்லதே நடக்கும் அப்படின்னு. ஸோ இதோட திருவள்ளுவரின் 13வது அதிகாரம் அடக்கமுடைமை முடிந்துள்ளது. வெற்றிகரமாக 13 அதிகாரத்தை முடிச்சிட்டோம். இன்னும் 120 அதிகாரம் இருக்குது. ஸோ எப்படியாச்சும் முடிக்க ட்ரை பண்ணுவோம். நான் வேறு லேட்டாக போட்டுட்ருக்கேன் ஒரு வீடியோவும், கொஞ்சம் பிரச்சனைகள். ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.